டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவா இன்றைக்கு நம்முடைய பெருங்குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு மிகுந்து தொடர்புடையது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் சமீப காலமாக நிறைய பேரை திகைப்படைய வைக்கிறத பார்க்கணும். பாரம்பரியமாகவே தமிழ் மருத்துவமும் சரி, ஆயுர்வேத மருத்துவமும் சரி, பெருங்குடல் ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றியும், ஏன் பெருங்குடல் ஆரோக்கியம் உடலில் இருக்கக்கூடிய வாதத்துடைய ஒரு கட்டுப்பாடுக்கு முக்கியமான இடமாக இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும், மனிதனுடைய செரிமானத்துல 60 விழுக்காடு பெருங்குடல் ஆரோக்கியம் சார்ந்துதான் நடக்குது அப்படிங்கிறதை பற்றியும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருவதை பார்க்கிறோம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு பெருங்குடல் ஆரோக்கியத்தை பற்றியும், அதே போல அதற்கும் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு நோய்களை பற்றியும், இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய வகையான மூளை சார்ந்த, அறிவு சார்ந்த வளர்ச்சி நோய்களை பற்றியும் ஆயுர்வேத மருத்துவம் சொல்லும் போது நிறைய பேர் அதை பார்த்து சிரித்து நகைப்பாடியதை பார்க்க முடிந்தது. ஆனா இன்றைக்கு ஆராய்ச்சி முடிவுகள் அவர்கள் அனைவருடைய முகத்திலும் கரியை பூசுவது போல, இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியமே உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய ஆரோக்கியமே நம்முடைய ஆயுள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இன்றைக்கு பெருங்குடலை சார்ந்துதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். கட் ஹெல்த்னு ஆங்கிலத்துல இன்னைக்கு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சில யூடியூப் மருத்துவர்கள் கூட அவங்கள த கட் டாக்டர்னு பெருமையா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆராய்ச்சி முடிவுகள் மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா பெருங்குடல் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகள் என்னன்னு பார்த்தா, இந்த பெருங்குடல்ல இன்றைக்கு ஒரு மனிதன் பூமியில் எத்தனை பில்லியன் பேர் இருக்கும்? கிட்டத்தட்ட 2 பில்லியன் பேர், 3 பில்லியன் பேர் இருக்கும் இல்லையா? அதே போல நம்முடைய பெருங்குடலுக்குள்ள அத்தனை வகையான கிருமிகளும் நல்லது செய்யக்கூடிய, கெட்டது செய்யக்கூடிய, சிலது எதுவுமே செய்யாது, ஆனால் அது சுரக்கக்கூடிய அமிலங்கள் நம்முடைய உடலுக்கு நல்லது பயக்கக்கூடியதாக நிறைய ஃப்ளாரா அண்ட் ஃபானாவோட இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு கட் ஹெல்த் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் அமெரிக்காவிலிருந்து ஒரு அழகான கட்டுரை வெளியிட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மனிதனுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என்னங்கிற ஆராய்ச்சியில இன்னும் நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு கூட 1% கூட புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறார். இன்னைக்கு மனிதனால் செரிக்க முடியாத விதைகள் வயிற்றுக்குள்ள போகுது. சிறுகுடலால் அதை செரிக்க முடிவது இல்லை. பெருகுடலால் அதை உடைத்து சிதைத்து எவ்வாறு அதில் இருக்கக்கூடிய மைன்யூட் லெவல்ல கிடைக்கக்கூடிய 1 மைக்ரோகிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு உடலுக்குள் சேருகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளவே முடியலைங்கிறார். செலினியம்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இன்றைக்கு விதைகள்ல, குறிப்பாக பாதாம், பிரேசில் நட்டுன்னு சார்ந்த விதைகள்ல நிறைய இருக்கு. இந்த செலினியம் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, இரும்பு சத்துக்கு, மூளை வளர்ச்சிக்கு, இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா செலினியம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதைகள்லையும் பழங்கள்லையும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு அந்த செலினியத்தை ஜீரணிக்கத்துக்குள்ள சக்தி அற்று இருக்கிறத பார்க்கணும். ஆனா பெருங்குடல்ல இருக்கக்கூடிய சில கிருமிகள் இந்த பிரேசில் நட்டோ அல்லது செலினியம் இருக்கக்கூடிய பழங்களோ வயிற்றுக்குள்ள போகும்போது அதில் இந்த கிருமிகள் வேலை செய்து அந்த பழத்தை அல்லது பிரேசில் நட்டை உடைச்சி உள்ள இருக்கக்கூடிய செலினியம் செரிமானம் ஆக்கக்கொள்ள முடியாத செலினியத்தை செரிமானம் ஆகக்கூடிய செலினியம் ஆக்சைடாக மாத்துகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவு. அப்ப கட் ஹெல்த்ங்கிறது நல்லா இருந்தா தான், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் நன்றாக இருந்தா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனா துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும், நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளும், நமக்கு ஏற்படக்கூடிய தொற்றுக்களும், ஏன் நிறைய வகையான ஆன்டிபயோட்டிக் சார்ந்த மருந்துகளை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் நமக்கு என்ன பண்ணுது? கட் ஹெல்த்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய வைக்கிறது. நமக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த உயிரினங்கள் இறந்து போறதும், கெட்டது செய்யக்கூடிய உயிரினங்கள் பெருகி போறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை முழுமையாக நீக்க நம்ம என்ன செய்யணும்? 5 அழகான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது வழிமுறை என்ன தெரியுமா? சுண்டைக்காய். சுண்டக்காவை விட ஸ்பெஷலா எஃபெக்டிவா கட் ஹெல்த்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதாங்க.
ஏன்னா சுண்டைக்காயை பற்றி பாரம்பரியமாகவே இன்றைக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒரு நோய் சொல்றோம். அதாவது கட்ல இருக்கக்கூடிய ஹெல்த் குறைஞ்சு போறதுனால கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ரொம்ப நமக்கு நல்லது செய்யறது குறைஞ்சு போய் கெட்டது செய்யறது அதிகமாகிறதுனால எதை சாப்பிட்டாலும் டாய்லெட்டுக்கு ஒண்ணும். காஃபி குடிக்கிறோமா உடனே டாய்லெட், டிஃபன் சாப்பிட்றோமா உடனே டாய்லெட், எதுவுமே வேணாங்க, டாய்லெட் வர மாதிரி இருக்குன்னு நீங்க நினைச்சாலே போதுங்க உடனே டாய்லெட்டுக்கு ஒண்ணுங்க. அந்த அளவுக்கு கட் ஹெல்த் மோசமாக இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்னால குணப்படுத்த முடியாத கட்டுப்படுத்த முடியாத நோய்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நோய். அந்த நோய்க்கு மிகச்சிறந்த இயற்கை மருந்து எது தெரியுமா? சுண்டை வற்றல் சூரணம்னு சொல்லுவாங்க. அதாவது சுண்டக்காவை நம்ம வீட்டிலேயே மோர் போட்டு பதப்படுத்தி வைத்து அதை எண்ணெயில் பொரித்து மோர் சாதத்தோடு சாப்பிடுகின்ற சுண்டை வெற்றல் இருக்கு இல்லையா, இதை விட சிறந்த மருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் கழிவுகளையும் பூச்சிகளையும் வெளியேற்ற வேற எதுவுமே கிடையாது. பொதுவா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, வயிற்றுல பூச்சி இருக்குன்னா உடனே பூச்சி கொல்லி மருந்துன்னு சொல்லக்கூடிய அல்பெண்டாசால் மாதிரி மருந்து கொடுப்போம். சாப்பிட்டோம்னா பூச்சி போயிடும்னு நினைப்போம். ஆனா இந்த மருந்தை சாப்பிட்டே இன்னைக்கு நிறைய பூச்சிகள் நல்லா வாழக்கூடிய அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி விட்டதை பார்க்குறோம். ஆனா இந்த சுண்டை வெற்றல் அல்லது சுண்டைக்காய்க்கு இருக்கக்கூடிய சிறந்த குணம் என்ன தெரியுமா? இது வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக்காக போஸ்ட்பயாட்டிக்காக செயல்படுது. ப்ரீபயாட்டிக் நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் வளருவதற்கு உதவி செய்வது, ப்ரோபயாட்டிக் நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் வளர உதவி செய்யக்கூடிய ப்ரீபயாட்டிக்கில் இருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான ஆற்றலை எடுத்து வளர உதவி செய்வது, போஸ்ட்பயாட்டிக் இப்ப இன்னைக்கு இதை சொல்றாங்க, வளர்ந்த பிறகு அவை முழுமையான ஆற்றலோடு செயல்பட அவற்றுக்கு தேவையான உதவி செய்வது. இது மூன்றையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு எதுனா சுண்டைக்காய் தான். அதனால வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள், எல்லா பூச்சிகளும், குடல் புழுக்கள் ஒன்று கூட இல்லாமல் உடலுக்கு கெட்டது செய்வது வெளியேறணும் அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது சுண்டைக்காயை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்க. பெஸ்ட் கட்டுக்கு தேவையான ப்ரீ ப்ரோ போஸ்ட்பயாட்டிக் எதுன்னு பார்த்தா சுண்டைக்காய் தான். ரெண்டாவது மணத்தக்காளி கீரைங்க. பொதுவா இந்த மணத்தக்காளி கீரை அல்லது மிளகு தக்காளி கீரையை பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. வயிற்று புண்ணுன்னு அவங்க மீன் பண்றது நம்ம வயிறை மட்டுமல்ல, சிறுகுடல் பெருகுடல்ல ஏற்படுகின்ற தொற்றுக்களை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா இன்றைக்கு மணத்தக்காளி கீரை தான். மணத்தக்காளி கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்துக் கொண்டாலே மிகப்பெரிய அளவில் அவை மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். எப்படி சுண்டைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து, ஒரு ப்ரீ ப்ரோ போஸ்ட்பயாட்டிக்காக இருக்கோ, அதே போல மணத்தக்காளி ஒரு ப்ரீ ப்ரோ போஸ்ட்பயாட்டிக்காக இருக்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டுல குழந்தைங்க மாலை நேரங்கள்ல ஆசன வாயில பூச்சி கடிக்குது, அரிப்பா இருக்குன்னு சொல்றாங்களோ, குழந்தைகள் மலம் கழிக்கும் போது வெண்மை நிறமான கீரி பூச்சிகள் அதிகமா இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு சுண்டைக்காய் கொடுங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மணத்தக்காளி கீரை கொடுங்க. இந்த மணத்தக்காளி கீரையை நீங்க தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சா, வாரம் ஒரு முறை கொடுக்க ஆரம்பிச்சாலே குடல் புழுக்கள் முழுமையாக வெளியேறி விடுவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது பப்பாளி பழம். இன்னைக்கு பாருங்களேன், இயற்கையும் இறைவனும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு நல்ல பயனை கொடுத்துருக்கிறது. நீங்க இதே அமெரிக்கால இருந்தீங்கன்னா உங்களுக்கு மணத்தக்காளி கீரை கிடையாது, சுண்டக்காய் கிடையாது, நீங்க வேற வழியே இல்லை, மருந்துகளை தான் சாப்பிடணும். நம்ம ஊர்ல இதெல்லாம் கவலைப்படலாமா? அழகா பாருங்க, பப்பாளி ஒரு அரை பழம் பப்பாளியை எடுத்து வாரம் ஒரு முறையோ இருமுறையோ, ஏன் தினமும் கூட குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஒரு 25 கிராம் பப்பாளி பழம் கொடுத்தா நமக்கு என்ன ஆக போகுது? பப்பாளி பழத்துடைய பயன்கள், குறிப்பா பப்பாளி விதை கிளினிக்கலாவே இன்றைக்கு குடல் புழுக்களை அழிக்க வல்லதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது போல பப்பாளி பழத்தை ஒரு 25 கிராம் அளவுக்கு அல்லது 50 கிராம் அளவுக்கு வாரம் ஒரு முறை, உதாரணத்துக்கு புதன்கிழமை பப்பாளி பழம் கொடுங்க. எப்படி இந்த சுண்டைக்காயும் மணத்தக்காளி கீரையும் ப்ரீ ப்ரோ அண்ட் போஸ்ட்பயாட்டிக்கா இருக்கோ, அதே போல பப்பாளியும் ப்ரீ ப்ரோ போஸ்ட்பயாட்டிக்கா இருக்கிறத நிச்சயமா நீங்க பார்க்க முடியும். இதை தொடர்ந்து கொடுக்கணும். ஏதோ ஒரு வாரத்துல ஒரு நாள் கொடுக்கறதா இருந்தாலும் கூட குறைந்தது 6 மாத காலம் பிள்ளைகளும் பெரியவர்களும் அனைவரும் இதை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். நான்காவது அன்னாசி பழம். பொதுவா பைனாப்பிள் நம்ம ஊருக்கு சேர்ந்த பழம் இல்லை, அது இதுன்னு 1000 கதைகள் சொல்லுவாங்க. ஆனா பைனாப்பிளை விட சிறந்த இன்றைக்கு குடல் புழு அகற்றி ஏதாவது இருக்கானா கேள்விக்குறிதான். இன்றைக்கும் தென் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா
அந்த ஊர்ல நம்ம ஊரை போலவே இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால, குறிப்பா பிரேசில் மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினரும் அங்க இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் மிக அடிப்படையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைனாப்பிள் சார்ந்த உணவுகளை அவர்களுக்கு வாரம் ஒரு முறையாவது கொடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய புழு நீக்கத்திற்கு அங்கிருக்கக்கூடிய அரசாங்கமே பரிந்துரை செய்யறத நம்ம பார்க்கிறோம். பைனாப்பிள் முன்னாடிலாம் ரொம்ப விலையா இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பைனாப்பிள் கிடைப்பது திருப்பதியிலிருந்து லட்டு கிடைக்கிற மாதிரி, அவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லா பழக்கடைகள்லையும் எது இருக்கோ இல்லையோ 365 நாளும் உங்களுக்கு பைனாப்பிள் கிடைக்குது. பப்பாளி பழம் எவ்வளவு முக்கியமோ அதே போல பைனாப்பிளும் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். 5வது வெரி சிம்பிளுங்க, என்னோட ஃபேவரட்டுங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி துவையல். இது என்னோட ஃபேவரட்னு ஏன் சொல்றேன்னா, நிறைய குழந்தைகள் வயிற்றுல பூச்சியோட வருவாங்க. எவ்வளோ பூச்சி இருக்குன்னா வயிற்றை தொட்டு பார்த்தாலே பானை மாதிரி வீங்கி கிடக்கும். நல்லா சாப்பிடுவான், ஆனால் எடையே இருக்க மாட்டான். ஒரு வாரத்துக்கு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையில மதிய சோறுல போட்டு நல்லா நெய் போட்டு பிணைஞ்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாசம் கொடுத்து பாருங்களேன், அப்படியே தொப்பை உள்ள போறதை பார்க்க முடியும். காலையில மோஷன் போகும்போது வயத்துல இருந்து அப்படியே அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கக்கூடிய புழு, நாக்கு பூச்சிகள் எல்லாமே வெளியில போறதை பார்க்க முடியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க போயிருக்கீங்கன்னா, இந்த 40 வயசு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், 3 மாசத்துக்கு ஒரு முறை நாக்கு பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை அரசு பள்ளிக்கூடங்கள்ல கொடுப்பாங்க. இது மஸ்ட். அங்க இருக்கக்கூடிய டீச்சர் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதை கொடுத்து, இந்த 2 நாள் லீவ் இருக்கு, குழந்தைக்கு இதை இப்படி கொடுங்க, காலையில மோஷன் போகும்போது நாக்குப்பூச்சி வருதான்னு பாருங்கன்னு கொடுப்பாங்க. கரெக்டா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நாக்குப்பூச்சிகள் நிறைய வெளியில போறதை நம்ம பார்க்க முடியும். எங்க வீட்டுல எனக்கெல்லாம் அது கம்பல்சரி. மாசத்துக்கு ஒரு முறையே என்னோட பாட்டியார் என்ன பண்ணுவாங்க, இல்லைல்ல அவன் இனிப்பு அதிகமா சாப்பிட்றான், அவனுக்கு நாக்குப்பூச்சி இருக்கும், நீங்க மருந்து கொடுங்கன்னு வாங்கிட்டு கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல நாக்குப்பூச்சிகளும் புழுக்களும் நிறைய வெளியில போறதை நான் குழந்தையா இருக்கும் போதே பார்த்திருக்கேன். இந்த புழு நீக்கம் அப்படிங்கிறது, குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையலை மதிய உணவோட அல்லது இரவு உணவோட ஒரு துளி நெய் சேர்த்து பிணைந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவ்வளவு அழகாக அவர்கள் உடம்பில் இருந்து குடல் புழுக்கள் நீங்கி போறதை நம்ம பார்க்க முடியும். இப்படி கணக்கு வச்சிங்களேன், திங்கக்கிழமை அன்னைக்கு சுண்டைக்காய், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மணத்தக்காளி, புதன்கிழமை அன்னைக்கு பப்பாளி, வியாழக்கிழமை அன்னைக்கு பைனாப்பிள், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையல். மற்ற 2 நாளைக்கு எதுவும் வேண்டாம். இந்த 5 நாட்களுக்கு கொடுங்க. இல்ல புதன்கிழமை ஆரம்பிங்க, சனி ஞாயிறு வரையிலும் கொடுங்க, திங்கள் செவ்வாய் இடைவெளி கொடுங்க, ஏதோ ஒரு வகையில. ஆனா தொடர்ந்து 6 மாத காலம் இந்த ஒரு பிராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. குழந்தையோட ஹெல்த், பெரியவங்களோட ஆரோக்கியம். நமக்கு குடல் புழு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, நமக்கும் குடல் புழுக்கள் நிறைய உண்டு. இன்றைக்கு பார்க்கின்சன் நோய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே குடலில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா சுரக்கக்கூடிய கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரத்தத்துல கலந்து மூளையில போய் தேங்கிதான் இன்னைக்கு நமக்கு பார்க்கின்சன் நோயின்னு சொல்லக்கூடிய நடுக்குவாத நோயும், அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய டிமென்ஷியாவும் ஏற்படுறதை பார்க்கிறோம். இந்த 2 விஷயத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய இந்த 5 உணவு வகைகளை பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட சோசியல் மீடியால, உங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதை பயன்படுத்தி விட்டு குடல் புழுக்கள் எவ்வாறு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.